நீங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்க ப்ரொஃபசர்ஸ் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க ரெஸ்யூமை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுன்னு. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல தெரியாது, ஃபைனல் இயர் வந்தாதான் உங்களுக்கு அது புரிய வரும். ஸோ இந்த வீடியோல நீங்க எந்த இயரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன், ரொம்ப ஈஸியா. பட் பிஃபோர் தட், நீங்க இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நான் சுதர்ஷன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமுக்கு கண்டிப்பா வேல்யூபிளா தான் இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைப். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், நீங்க ரெஸ்யூம் ரெடி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் கரெக்டான டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்ல 3 வகை இருக்கு. ஒன்னு ஃபங்க்ஷனல், ரெண்டாவது ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல், மூணாவது காம்பினேஷன். இது என்னென்ன டெம்ப்ளேட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷனல். இந்த டெம்ப்ளேட் ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பிகாஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இந்த டெம்ப்ளேட்ல பாத்தீங்கன்னா முழுக்க உங்களுடைய ஸ்கில்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். அதனால ஃப்ரெஷர்ஸ்க்கு இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான டெம்ப்ளேட். செகண்ட் ஒன் இஸ் ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல். பேர்ல சொன்ன மாதிரி இந்த டெம்ப்ளேட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய எஜுகேஷனும் ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ஸ்டைல்ல போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க கரண்டா எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுதான் டாப்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணீங்களோ அது செகண்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணீங்களோ அது தேர்டா இருக்கும். எஜுகேஷன்ல இப்படிதான். நீங்க பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜி தான் ஃபர்ஸ்டா இருக்கும், அடுத்து யூஜி, அடுத்து 12th, அடுத்து 10th, இந்த மாதிரி ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ஸ்டைல்ல போகும். பட் இந்த ரெஸ்யூம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. பிகாஸ் இந்த ரெஸ்யூம் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் காம்பினேஷன். பேர்ல இருக்கிற மாதிரியே இது ஃபங்க்ஷனலும் ரிவர்ஸ் குரோனாலஜிக்கலும் கம்பைன் பண்ண ஒரு டெம்ப்ளேட். நான் பர்சனலா பாத்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை தான் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இந்த டெம்ப்ளேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கவர் ஆகும், ஸ்கில் செட்டும் கவர் ஆயிடும். ஃப்ரெஷர்ஸாவே இருந்தாலும் இந்த டெம்ப்ளேட்ல உங்களுடைய ரெஸ்யூமை ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன டெம்ப்ளேட்ல வேணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்கு வந்திருப்போம். பட் இதே டெம்ப்ளேட்ல 2 வகை இருக்கு. 1 காலம் டெம்ப்ளேட், 2 காலம் டெம்ப்ளேட் இருக்கு. இந்த 2 காலமுமே என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். பேருக்கு ஏற்ற மாதிரியே 1 காலம் டெம்ப்ளேட்னா ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். நம்ம வெர்டிகலா எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது பார்க்கிறதுக்கு ஒரு அப்படைசிங் ஃபீலே கொடுக்காது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ரீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீலே கொடுக்காது. பட் இந்த டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஏடிஎஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் 2 காலம் டெம்ப்ளேட். இதுலயும் பேருக்கு ஏற்ற மாதிரி 2 காலம் இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட் மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, என்னோட ஒர்க்ல ரொம்ப கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு, இல்லை நான் ஒரு டிசைனர் ஃபீல்ட்ல இருக்கேன், வீடியோ எடிட்டரா இருக்கேன்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை இந்த மாதிரி ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை தாராளமா நீங்க காட்டலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 காலம் டெம்ப்ளேட் யாருக்கு யூஸ் ஆகும்னா, ஆஃபீஸ் ஒர்க், ப்ரொஃபஷனலாக நான் ஒரு ஒர்க் தேட போறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த 1 காலம் டெம்ப்ளேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த 2 காலம் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ், அப்புறம் என்னோட ஒர்க்ல ரொம்ப கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டெம்ப்ளேட்ல நீங்க ரெடி பண்ண போறீங்க அப்படின்றத முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ், ரெஸ்யூம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மைண்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், நெவர் இன்க்ளூட் யுவர் போட்டோ. ரெஸ்யூம்ல எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய போட்டோவை இன்க்ளூட் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க உங்களோட ஃபேஸை பார்த்தோ, கலரை பார்த்தோ, நீங்க மேலா ஃபீமேலா இதெல்லாம் பார்த்து அவங்க உங்களுக்கு வேலை தர போறது கிடையாது. ஸோ போட்டோ இன்க்ளூட் பண்ணவே பண்ணிடாதீங்க. செகண்ட் ஒன் இஸ், யூஸ் சேம் ஃபாண்ட் த்ரூ அவுட் த ரெஸ்யூம். ஒரு செக்ஷனுக்கு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்றது, இன்னொரு செக்ஷனுக்கு வேற ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க ரெஸ்யூம் பார்க்கிறதுக்கே ரொம்பவே மோசமா இருக்கும். ஸோ அதனால ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்ணுங்க, அந்த ஒரே ஃபாண்ட் த்ரூ அவுட் த ரெஸ்யூம்க்கு மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க கேலிப்ரி சூஸ் பண்ணலாம், ஷெரீஃப் சூஸ் பண்ணலாம், இல்ல டைம்ஸ் நியூ ரோமன், என்ன ஃபாண்ட் ஆகுனா இருக்கலாம். பட் ஒரே ஒரு ஃபாண்ட்டை மட்டும் த்ரூ அவுட் த ரெஸ்யூம் ஃபாலோ பண்ணுங்க. தேர்ட் ஒன் இஸ் ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ்லாம் இம்பார்ட்டன்டான்னு கேட்டிங்கன்னா, எஸ், அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். உங்களுடைய ரெஸ்யூம்ல நீங்க ஃபாலோ பண்ற த்ரூ அவுட் த கண்டென்ட்டுக்கு 12 ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஹெட்டிங்ஸ்க்கு 12, 14 or 16 யூஸ் பண்ணுங்க. பிளஸ் போல்ட் பண்ணி காமிச்சா இன்னமும் ரொம்ப அழகா இருக்கும். ஃபோர்த் ஒன் இஸ் லைன் ஸ்பேசிங். உங்களுடைய ரெஸ்யூம்க்கு நீங்க என்ன லைன் ஸ்பேசிங் யூஸ் பண்றதுன்றது ரொம்ப அவசியம். பிகாஸ் ஒரு செக்ஷனுக்கு நீங்க ஒரு லைன் ஸ்பேசிங் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு செக்ஷனுக்கு வேற ஒரு லைன் ஸ்பேசிங் யூஸ் பண்ணீங்கன்னா அது பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்காது, அது ஓப்பனாகவும் தெரிஞ்சிடும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ், புல்லட் பாயிண்ட் யூஸ் பண்ணுங்க. எஜுகேஷன்ஸ்க்காக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி காமிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ளஸ் இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கிராஃபிட்டியா இருக்கிறது, அப்புறம் அந்த கலர்ஃபுல்லா இருக்கிறது, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த ஃபுல் ஸ்டாப் மாதிரி ஒரு ரவுண்டா இருக்கும், அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலாவே இருக்கும். அந்த தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பில்ட் யுவர் ரெஸ்யூம் இஸ், எசென்ஷியலா இந்த விஷயங்கள்லாம் உங்க ரெஸ்யூம்ல கண்டிப்பா இருந்தே ஆகணும். அதுல சில விஷயங்கள் என்னன்னா, ஹெட்டர், அப்ஜெக்டிவ்ஸ்,
எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், ஸ்கில்ஸ், அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எசென்ஷியலாக இருக்கணும். இங்கே அச்சீவ்மெண்ட்ஸ்ன்றது ஹெட்டிங் மாறும், ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக இருக்கிறது ஹாபிஸ், லாங்குவேஜஸ், அப்புறம் பேரண்ட்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் ரொம்ப ஆப்ஷனல் தான். சில விஷயங்களை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இன்க்ளூட் பண்ணுங்க, இல்லை தோணல அப்படின்னா அதை லீவ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். அண்ட் எக்காரணத்துக்கு கொண்டு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் மட்டும் இதில் ப்ரொவைட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் அப்படி ப்ரொவைட் பண்ணீங்கன்னா மாட்ட போகிறது நீங்கள் தான். ஹெட்டர் செக்ஷன்னா உங்களுடைய நேம், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுக்கு தேவைன்னா லிங்க்டின் ஐடியோ இல்லை உங்களுக்கு வெப்சைட் இருக்குன்னா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்றது நீங்கள் எந்த கம்பெனிக்கு எந்த ரோலில் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ரோல் எதுக்கு நீங்க சூட் ஆவீங்க, உங்களால அந்த கம்பெனிக்கு என்ன growth இருக்கும் அப்படின்றது தான் நீங்க அந்த அப்ஜெக்டிவ்ல மென்ஷன் பண்ணணும். ஒரே ஒரு ரெஸ்யூமை வச்சுட்டு எல்லா ரோலுக்கும் எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. The next one is experience. எக்ஸ்பீரியன்ஸ்னா எங்க ஒர்க் பண்ணீங்க, என்ன ரோல் அங்க ப்ளே பண்ணீங்க, பிளஸ் எத்தனை டியூரேஷன் அங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது மட்டும் கிடையாது, உங்களால அந்த கம்பெனிக்கு என்ன growth அடைஞ்சிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஆனா அதை மென்ஷன் பண்றீங்கன்னா நம்பர்ஸ்ல மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சேல்ஸ் பர்சனா இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 மந்த்ல இத்தனை % ஆஃப் சேல்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இத்தனை % ரெஃபரல்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற நம்பர்ஸ்ல இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட ரெஸ்யூமை ரீட் பண்றவங்களோட ஐபால் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா அங்க போயிடும். ஸோ அதனால நம்பர்ஸ் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. The next one is education. எஜுகேஷன் ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. எங்க என்ன டியூரேஷன்ல என்ன படிச்சீங்க அப்படின்றத மட்டும் போடுங்க. ரொம்ப வளவலன்னு அதெல்லாம் இழுக்க ட்ரை பண்ணாதீங்க. The next one is skill set. ஸ்கில்ஸில் என் ஃப்ரெண்டு இதை போட்டிருக்கான், என்னோட காலேஜ் வந்து டாப்பர் இதை போட்டிருக்கான், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் இதை போட்டிருக்கான் அப்படின்ற மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கில் செட்டை நீங்கள் உங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு உண்மையிலே அந்த ஸ்கில்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இல்லாமல் கூட போகலாம். இல்லைனா உங்களுக்குன்னு தனியாக யூனிக் ஸ்கில்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம், அதை இன்க்ளூட் பண்ண நீங்கள் மறந்துடலாம். ஸோ ஸ்கில் செட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கில் செட்டில் எனக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். தப்பா மட்டும் என்னைக்குமே அங்கே மென்ஷன் பண்ணாதீங்க. The next one is achievements. அச்சீவ்மெண்ட்ஸ்னா இங்கே ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே தான் சேரும். பட் ஹெட்டிங் மட்டும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றுங்க. அச்சீவ்மெண்ட்ஸ்னால் நீங்கள் உங்கள் காலேஜ் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போய் வின் பண்ணியிருக்கலாம், நேஷனல் லெவலோ, இன்டர்நேஷனல் லெவலோ, இல்லை ஸ்டேட் லெவலோ, இல்லை நீங்கள் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம், அந்த பேப்பர் வந்து இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிருக்கலாம், இந்த இடத்துல இந்த ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் ஆகிருக்கலாம். எந்த விஷயம்னாலும் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வாங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான சில அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டுமே நீங்கள் கொண்டு வாங்க, உங்களுக்கு நிறைய இருக்குது இன்கேஸ் அப்படின்னா. பிகாஸ் நீங்கள் எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் இதில் போடணும்னு நினைக்காதீங்க. அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொன்னால் தான் ஞாபகம் வருது, நீங்கள் உங்கள் லைஃப்பில் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்களா, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளின்டாக ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவாக கிரியேட் பண்ண கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. ஐ வில் ஆட் யூ இன் மை எக்ஸ்க்ளூசிவ் கம்யூனிட்டி வேர் யூ கேன் ஃபைண்ட் லைக் மைண்டட் பீப்பிள்ஸ். அண்ட் நீங்கள் சேட் பண்ணலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம், அவங்களோட சேர்ந்து நீங்களும் சேலஞ்சஸில் கலந்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபார்ம் ஃபில்அப் பண்ண மறந்துடாதீங்க. The next one is project or internship. நீங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஹெட்டிங் அண்ட் டைட்டில், எவ்வளவு டியூரேஷனுக்கு பண்ணீங்க அண்ட் அதை பத்தி ஒரு 2 லைன்ல மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிளஸ் இன்டர்ன்ஷிப் போயிருந்தீங்கன்னா எங்க பண்ணீங்க, எத்தனை டியூரேஷனுக்கு பண்ணீங்க, அங்க நீங்க என்ன ரோல் ப்ளே பண்ணீங்க, அதனால அவங்க அந்த கம்பெனிக்கு எவ்வளவு growth ஆச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. The fifth point is keep updating your resume. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நீங்க ரெஸ்யூம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க இன்னொரு அச்சீவ்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட்டை ரெஸ்யூம்ல சேர்த்துடலாம். நீங்க இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஸ்கில்ஸை கத்துக்கிறீங்க, இல்ல ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்றீங்கன்னா அந்த கோர்ஸை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் இது அப்டேட்ன்றது வெறும் இந்த அப்டேட் பண்றது மட்டும் கிடையாது. நிறைய ரோல்ஸ் உங்களுக்கு வருதுன்னா அந்தந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி எது இம்பார்ட்டன்ட், எது ஃப்ரண்ட்ல வைக்கணும், எந்த ரோலுக்கு எது பேக்ல வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூமை ஃபில்டர் பண்றதும் தான் இங்கே அப்டேட்டிங்கிறது மென்ஷன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நீங்க ரெஸ்யூம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த அப்டேட் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஆயிரும். அண்ட் ஃபைனலாக நான் ஏடிஎஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். ஏடிஎஸ்னா ஒன்றும் இல்லைங்க, அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். முன்னெல்லாம் நம்மளோட ரெஸ்யூம் அனுப்பிச்சோன்னா அது டேரெக்டாக ஹெச்ஆர் கையில் போகும், அவங்க படிச்சு பார்ப்பாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு நீங்கள் ஓகேவா தெரிஞ்சிங்கன்னா உங்களை இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு பெரிய கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாலே உங்களுடைய ரெஸ்யூம் எல்லாமே ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு ஸ்கேனிங் மூலியமாக தான் நெக்ஸ்ட் ஹெச்ஆர் கைக்கே போகும். அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. 75% மேலே இந்த ரெஸ்யூம் குவாலிஃபை ஆச்சுன்னா இந்த ரெஸ்யூமை அக்செப்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்கள் ரெஸ்யூம் 74, 73 இல்லை 80, 85 இருந்துச்சுன்னா அக்செப்ட் ஆகுறதும் ரிஜெக்ட் ஆகுறதும் முடிவு பண்ணுறது அந்த கம்ப்யூட்டர் தான். ஸோ அந்த கம்ப்யூட்டருக்கு சில கம்பெனி 75 வச்சிருக்கலாம், சில கம்பெனி 80 வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜஸ்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமை வந்து மாற்றிக்கிறது ரொம்ப அவசியம் ஒண்ணு. சோ இந்த ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமை நான் எப்படி ரெடி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 1 காலம் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ATS ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பிகாஸ் ATSக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது வந்து இந்த 1 காலம் ரெஸ்யூம் தான். நீங்க 2 காலம் ரெஸ்யூமுக்கு போனா எவ்வளவு வேணா நீங்க ட்ரை பண்ணாலும் 55 to 65% தான் அது இருக்கும். அதுக்கு மேல போறது ரொம்ப கஷ்டம். பட் இதுவே நீங்க ATS ஃப்ரெண்ட்லியா அந்த 1 காலம் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா
உங்களுக்கு மினிமமாவே 60% வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ அது ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறனால ஹெச்ஆர் கைக்கும் போயிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ கால் ஃபார் பண்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை நீங்க எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா யூஸ் கேன்வா. நீங்க எப்பவுமே எம்எஸ் வேர்ட்ல தான் ரெஸ்யூம் ரெடி பண்ணி ட்ரை பண்ணிருப்பீங்க. இந்த வாட்டி கேன்வால ரெஸ்யூம் டெம்ப்ளேட்னு அடிச்சாலே எக்கச்சக்கமான ரெஸ்யூம் டெம்ப்ளேட் இருக்கும். அதுல என்ன மாதிரி டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணுங்க. அந்த சூஸ் பண்ணி அதை எடிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ கேன்வா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும், ஈஸியா இருக்கும். அண்ட் ரிமெம்பர், உங்களுடைய ரெஸ்யூமை வந்து 2-3 பேஜுக்குலாம் கொண்டு போகாதீங்க. ஒரே ஒரு பேஜுக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு மேல நீங்க கொடுக்காதீங்க. அன்லஸ் அன்டில் நீங்க 5 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கையில வச்சிருக்கீங்கன்னா நீங்க 2 பேஜுக்கு ரெஸ்யூம் தாராளமா ரெடி பண்ணலாம். ஹோப் நான் ரெஸ்யூம் பத்தி எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோக்கு 1K லைக் வந்துச்சுன்னா ரெஸ்யூம் பில்டிங்கோட பார்ட் 2 வீடியோல நான் என்னோட பர்சனல் ரெஸ்யூமை ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோக்கு கண்டிப்பா 1K லைக் கொண்டு வரதுக்கு மறந்துடாதீங்க. Until then, see you in the next video. This is Sudarshan signing off.